நாங்கள் ஒரு நான்வெஜ் சாப்பிட்டா அன்றைக்கி நாங்கள் கோவிலுக்கு கூட போக மாட்டோம். அப்படிலாம் இருக்கிற நாங்கள் நீங்கள் கோவிலில் கொடுக்குற ஒரு பிரசாதத்தில் இருக்கிற நெய்யில் நீங்கள் வந்து ஒரு மாட்டு கொழுப்பு இருக்குது, ஒரு பன்னி கொழுப்பு இருக்குது, ஒரு ஃபிஷ் ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது அப்படின்னா நீ ஒரு நியாயமாக இருக்கிறவனா இருந்தால் நீ என்ன சொல்லணும்? உனக்கு வேணா பெருமாளே லட்டு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த பியூஷ் மானுஸ் மாதிரியான கேவலவாதிகள் இவங்கெல்லாம் வந்து இப்போ சமூக போராளின்னு சொல்கிறாங்க. இந்த சமூக போராளி இந்த 4 வருஷமா திமுக ஆட்சியில் எங்கே போனேன்? அப்போ நீ யாரோட கைக்கூலின்னு தெரிஞ்சு போச்சா? கோவிலுக்குள்ள நாங்கள் போய் கோவிலேருந்து கொடுக்குற ஒரு பிரசாதத்தை வந்து நீ வந்து அதில் மாட்டு கொழுப்பு கலந்துருக்கிறேன்னா நல்ல மாட்டு பீஃப் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அப்போ என்ன திமிரு? அப்போ நீ சொல்கிறீல என் உணவு என் உரிமைன்னு, அப்போ நான் என்ன திங்கணும்னு இவனுங்க எப்படி சொல்கிறது? எனக்கு நான் வந்து கறி திங்க மாட்டேன், நான் மாட்டுக்கறி திங்க மாட்டேன்னா அப்போ என் தட்டில் கொண்டாந்து நீ திருட்டுத்தனமாக ஒரு கலந்துக்கு வைப்ப, அதை தின்னுட்டோன்னா அதை நீ வந்து கேவலப்படுத்துவோன்னா அப்போ எப்பேற்பட்ட கேவலமான பிறவிகளாக இருக்கணும். நான் இனிமேல் என்ன சொல்கிறேன், இந்த பீஸ் மனசு பண்ணி யாரெல்லாம் வாய் பேச்செல்லாம் சரிப்பட்டே வராது, அடிச்சு பல்ல உடைக்கணுங்கிறேன். இன்னைக்கு இந்த திமுக இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து கேலி கிண்டல் பண்றீங்கன்னா அப்ப இந்த திமுக அரசாங்கம் இந்துக்களுக்கு எவ்வளவு எதிரானது, இந்து பக்தர்களோட உணர்வுகளை எவ்வளவு புண்படுத்துறாங்க. அப்ப இதுதான் உங்களோட சமூக நீதியா? அப்ப இந்துக்களுக்கு எதிரான மதவாத கூட்டம் தானே நீங்க. மாட்டு பால் இருக்கு, மாட்டு பாலும் கொழுப்பு தான், மாட்டு கொழுப்பும் கொழுப்பு தானே. இப்ப நீ உங்க அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிக்கிற, தாய்ப்பாலும் கொழுப்பு தான். உங்க அம்மாவை வெட்டி அந்த கறியை கொழுப்பு எடுத்தீங்கன்னா அந்த கொழுப்பு ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணாக்க முடியுமா? இன்னைக்கு எல்லார் வீட்லயும் வந்து கறிக்காக கோழி வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க. என் வீட்டுல கறிக்காக மாடு வளர்த்து பார்த்திருக்கீங்களா? தான் வீட்டுல தான் புள்ள எப்படியோ அந்த மாதிரி வளர்றதா மாடுங்கிறது. அப்ப நீ வந்து மாட்டை வெட்டி திங்கணும்னு நீ எதுக்கு சொல்லுவ? நீ என்ன கருமத்தையே தின்னுட்டு போ. இந்த ராஜா வந்து இந்துக்கள்னால விபச்சாரி மகன்கள்னு பேசினாரு. அதுக்கு எவ்வளவு இடத்துல நாங்க போராட்டம் பண்ணோம், எத்தனை இடத்துல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்? யாராவது கம்ப்ளைண்ட் எடுத்தாங்களா? அப்ப இன்னைக்கு இந்த அரசாங்கம் யாருக்கு எதிரான அரசாங்கமா இருக்கு? அடுத்து இந்த சீமான் பேசுறாரு, நான் தமிழ நான் ஊனு. அவர் என்ன சொல்றாரு? எவனும் செத்து போயிடல, எல்லாம் உயிரோட தானே இருக்கான். அப்ப செத்து போயிட்டாதான் இவர் குதிப்பாரா? சேயோன் மாயோன் அப்படின்னு நம்ம புதுசா இவர் தான் தமிழையர்த்த கண்டுபிடிச்ச மாதிரியா முப்பாட்டை முருகன் அப்படின்னு சொல்லி கூவிட்டு இருக்கிறாருல. மாயோன் யாரு? கிருஷ்ணர் தானே. கிருஷ்ணர் மாட்டுக்கறி தின்னாரா? கிருஷ்ணர் மாட்டுக்குள்ள ஊத்தி நெய்யை லட்டு பிடிக்க சொன்னாரா? எவனும் செத்து போயிடுறது இல்லையான்னு கேட்கிறாரு. இவங்க ஐடியாலஜி என்ன பாருங்க. இப்ப அவன் பாப்பான் தான் பண்ணியிருப்பான், பாப்பான் தான் எல்லாம் பண்ணியிருப்பான். இது பாப்பா லட்டு தான் உருட்டுறாங்க உட்காந்துக்கிட்டு. நெய்யை கொடுத்தது யாரு? திண்டுக்கல்லேருந்து போயிருக்கு நெய். எல்லாத்துக்கும் பாப்பான் தான் உங்களுக்கு காரணமா? இதே திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயலில் வந்து இந்த தண்ணியில மலத்தை கலந்தாங்கல்ல, அதுக்கு இவர் வந்து பதில் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நெய்யில மாட்டுக்குழப்ப கலந்து பத்தி பேசுறதுக்கு ஒரு என்ன இருக்கு? மாநில உதயநிதி பேசுறாரு, எங்க தாத்தா கொண்டு வந்த சமச்சீர் கல்வி மாதிரி ஒரு பெஸ்ட் கல்வி உலகத்திலே இல்லைன்னு. அப்புறம் நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் அந்த கல்வியை படிக்க மாட்டேங்கிறீங்க? உதயநிதி வந்து சமச்சீர் கல்வி படிச்சாரா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பையனை வந்து இங்க சமச்சீர் கல்வியில் படிக்க வைக்க வேண்டியதானே நீங்க? உலகத்திலேயே சிறந்த நாகரிகம் கொண்ட தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி எங்க தாத்தா கொண்டாந்து தான் இங்க தமிழர்களுக்கே விடிவு காலம் இருந்துச்சு, இஸ்ரோ சிவன்லாம் எல்லாம் இதுதான் வந்தாருன்னு சொன்னார்ல. அப்பயும் உங்க பையனை ஃபாரின் அனுப்புறீங்க படிக்கிறதுக்கு? இது என்ன ஒரு தமிழ்நாடு அரசா இல்லை இவங்க வீட்டு குடும்பமா? எப்ப எங்க அப்பா வேலை முடியல, எதனா மளிகை கடையை நடத்துறீங்க, எங்க அப்பா வேலை முடியலங்க, நான் வந்து கல்லால உட்காந்துக்கிறதுக்கு. இளையபரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் நம்மளோட சிறப்பு விருந்தினராக நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவின் மகளிர் அணி மாநில செயற்குழு உறுப்பினரான சுமதி மேகவர்ணம் மேம் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம் மேம். இப்போ இந்த லட்டு விஷயம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்போது, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊபிஸ்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்துக்களை கொச்சைப்படுத்துகிற விதமாக வந்து நீங்கள் எல்லாமே சாப்பிட்டீங்களா பாருங்கள், நாங்களும் லட்டு சாப்பிட்றோம் பாருங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட கருத்து மேம்? முதல்ல ஒரு விஷயம், எந்த ஒரு உணவு ஒருத்தவங்க சாப்பிட்ற உணவில் வந்து கலப்படம் அப்படின்றதே வந்து நம்மளோட இந்திய தண்டனை சட்டப்படி அது தப்பு. நான் உன்னை நம்பி ஒரு பொருளை வாங்குறான்னா அதில் நீ கலப்படம் பண்ணி கொடுக்குறனாவே ஒரு தண்டனைக்குரிய குற்றம்னா, இதில் 2வது வகை கோவிலில். கோவில்ங்கிறது எங்களோட மத உணர்வு சம்மந்தப்பட்டது, எங்களோட நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. நாங்கள் ஒரு நான்வெஜ் சாப்பிட்டா அன்றைக்கி நாங்கள் கோவிலுக்கு கூட போக மாட்டோம். அப்படிலாம் இருக்கிற நாங்கள் நீங்கள் கோவிலில் கொடுக்குற ஒரு பிரசாதத்தில் இருக்கிற நெய்யில் நீங்கள் வந்து ஒரு மாட்டு கொழுப்பு இருக்குது, ஒரு பன்னி கொழுப்பு இருக்குது, ஒரு ஃபிஷ் ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருது அப்படின்னா நீ ஒரு நியாயமாக இருக்கிறவனா இருந்தால் நீ என்ன சொல்லணும்? ஏன் அவன் என்னமோ சாமியை கும்பிட்டு போகிறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான், எதுக்கு இந்த மாதிரி கலப்படம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன்னா நீ நியாயமானவன் இருக்கலாம். இல்லையா நீ உனக்கு அது கூட பேசுகிற, நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு உனக்கு வேணா பெருமாளே லட்டு கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த பியூஷ் மானுஸ் மாதிரியான கேவலவாதிகள் இவங்கெல்லாம் வந்து இப்போ சமூக போராளின்னு சொல்கிறாங்க. இந்த சமூக போராளி இந்த 4 வருஷமா திமுக ஆட்சியில் எங்கே போனேன்?
அப்ப நீ யாரோட கைக்கூலின்னு தெரிஞ்சு போச்சா? இதே நீ போனாச்சுல என்ன துள்ளிக்கிட்டு இருந்த? இதே சென்னை சேலம் 8 வழிச்சாலைக்கு வந்து என்னமா போராட்டம் பண்ணி சீன் போட்டுட்டு இருந்த? அதே எங்க திமுக வந்து சென்னை சேலம் 8 வழிச்சாலைன்னு மாத்தி போட்டோம்னா நீ வந்து அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிட்டீங்கல்ல. அப்ப நீங்களா யாரோட கைக்கூலிகளா இருந்துகிட்டு இங்க யாரை வந்து இது பண்றீங்க? இதே இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உதவாங்கினதெல்லாம் மறந்து போச்சு போல இருக்கு. என்ன திமுர் இருந்தா நீ வந்து நாங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தா இதை சட்டப்படி நாங்க வந்து அணுகிட்டு இருக்கோம். இதை எந்த இடத்துலயும் வந்து இந்துக்கள் வந்து இதை வித்தியாசமா இது கொண்டு போறதோ இல்ல வன்முறையை கையில் எடுக்கிறதோ இந்துக்கள் செய்யல. இதை நாங்க சட்டப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்களுக்கு இது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா கோவிலுக்குள்ள நாங்க போய் கோவில்ல இருந்து கொடுக்குற ஒரு பிரசாதத்தை வந்து நீ வந்து அதுல மாட்டு கொழுப்பு கலந்துருக்கிறேன்னா நல்ல மாட்டு பீஃப் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அப்ப என்ன திமிரு? அப்ப நீ சொல்றீல என் உணவு என் உரிமைன்னு, அப்ப நான் என்ன திங்கணும்னு இவனுங்க எப்படி சொல்றது? எனக்கு நான் வந்து கறி திங்க மாட்டேன், நான் மாட்டுக்கறி திங்க மாட்டேன்னா அப்ப என் தட்டுல கொண்டாந்து நீ திருட்டுத்தனமா ஒரு கலந்துக்கு வைப்ப, அதை தின்னுட்டோம்னா அதை நீ வந்து கேவலப்படுத்துவோம்னா அப்ப எப்பேற்பட்ட கேவலமான பிறவிகளா இருக்கணும். அப்ப இவன் எப்படி என்ன அவன் ஒரு சமூக போராளியா இருக்க முடியுமே? அப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க? நான் வந்து பெருமாளே லட்டு கொடுத்தாருன்னா பெருமாள் வந்து லட்டு உருட்டி கொடுத்தாரா உங்களுக்கு? இங்க கீழே கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இந்த உள்ள இருக்கிறவங்க எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இன்னொன்னு இந்த திருப்பதி தேவஸ்தானத்துல வந்து என்ன பணத்துக்கு குறைச்சலா இருக்கா? அங்க என்னதான் இருக்கா? எதுக்கு நீங்க வந்து ஒரு லிட்டர் நெய்க்கு வந்து இவ்வளவுதான் காசு கொடுப்பேன் அவ்வளவுதான் காசு கொடுப்பேன்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சுத்தமான பசு நெய் இத்தனை லிட்டர் 1 லிட்டர் 1000 ரூபாய் இருந்தாலும் வாங்குறதுக்கு அங்க பணம் இருக்கா இல்லையா? எதுக்காக நீங்க விலையை குறைச்சு கொடுத்து அதுல ஒரு இதை பேசி அவன் அந்த விலை குறைக்கிறதுக்கு என்ன தரம் இல்லாத நெய்யை கொடுக்கணுமோ அதுக்கு என்னென்ன கலக்கணுமோ கலந்துட்டு இருக்கான். நம்ம வீட்டுல ஒரு சாமி மரத்துல ஒரு விளக்கு ஏத்தணும் நெய் ஏத்தணும் அப்படின்னா கூட அந்த நெய் சுத்தமான நெய்யா இருக்கா, நம்ம நல்ல நெய்யா ஏத்துவோமா அப்படின்றதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு இந்துக்கள் நல்ல சுத்தமான கடவுள் மேல நம்பிக்கை உள்ளவங்க அதை தான் செய்வாங்க. அப்ப நான் வந்து நான்வெஜ் திங்கிறேன், நான் வெளியில கூட மாட்டுக்கறி திம்பேன், அதை பத்தி உனக்கு பிரச்சனை கிடையாது. நான் கோவிலுக்கு போனா எப்படி போகணுமோ அப்படித்தானே போவேன். அப்ப நீ கோவில்ல எனக்கு எப்படி நீ வந்து ஒரு மாட்டு கொழுப்பு இருக்கிற ஒரு உணவை வந்து நீ எனக்கு கொடுப்ப? அதை நீங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்றீங்கன்னா அப்ப நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட கேவலமான பிறவிகள்? அப்ப நீங்க எப்படி வந்து இன்னைக்கு இந்த திமுக இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து கேலி கிண்டல் பண்றீங்கன்னா அப்ப இந்த திமுக அரசாங்கம் இந்துக்களுக்கு எவ்வளவு எதிரானது, இந்து பக்தர்களோட உணர்வுகளை எவ்வளவு புண்படுத்துறாங்க. அப்ப இதுதான் உங்களோட சமூக நீதியா? அப்ப இந்துக்களுக்கு எதிரான மதவாத கூட்டம் தானே நீங்க. அப்ப நீங்க எப்படி நீங்க வந்து நாங்க வந்து மத சார்பற்றவர்கள் நீங்க எப்படி சொல்லிக்க முடியும்? இதே ஒரு வேற்று மதத்துல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நீங்க விட்டுருப்பீங்களா? ஐயோ அநியாயம் நடந்துருச்சு அப்படியே தையா தக்கன்னு குதிக்க மாட்டீங்க. நீங்க தையா தக்கன்னு குதிக்க வாயை மூடிட்டு இருந்தா போதும், எங்களுக்கான குரல் நாங்க எழுப்பிக்குவோம். அதை வந்து எங்களை என்ன கேலி கிண்டல் பண்றது? அந்த நெல்சன் சேவியர்னு சொல்றான், மாட்டு பால் இருக்கு, மாட்டு பாலும் கொழுப்பு தான், மாட்டு கொழுப்பும் கொழுப்பு தானே. இப்ப நீ உங்க அம்மா கிட்ட தாய்ப்பால் குடிக்கிற, தாய்ப்பாலும் கொழுப்பு தான். உங்க அம்மாவை வெட்டி அந்த கறியை கொழுப்பு எடுத்தினா அந்த கொழுப்பு ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணாக்க முடியுமா? எப்படி ஒரு முட்டாள்தனமான கம்பேரிசன் இது? அப்புறம் சில பேர் சொல்றான், ஆமா நீ வந்து மாட்டுக்கறி எப்படி இருந்தாலும் தின்னுட்ட, உன் கோயில இருந்தே கிடைச்சிருச்சு மாட்டு கொழுப்பு தின்னுட்ட, இனிமே மாட்டுக்கறி திங்க ஆரம்பி. இது எப்படி இருக்குன்னா இந்த பழைய படத்துல எல்லாம் கிராமத்துல வரும் பாருங்க, ஐயோ அந்த பொண்ணை கெடுத்துட்டான் அப்படின்னு நீ அவன் கழுத்துல தாலி கட்டுறா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீ என்ன மாதிரியான ஒரு சொல்லிட்டு இருக்க? ஒரு திருட்டுத்தனமா எங்களோட உணவுல வந்து நீங்க ஒரு கலப்படத்தை பண்ணி ஒரு விலங்கோட கொழுப்பை கலந்துருக்கீங்க. அதுவும் நாங்க தெய்வமா மதிக்கக்கூடிய மாட்டோட கொழுப்பை நீங்க கலந்து கொடுப்பீங்க. அதான் கோவில்ல கொழுப்பு வந்துச்சுமே நீ மாட்டை திங்க ஆரம்பி அப்படின்னா அப்ப என்ன ஒரு முட்டாள்தனமான வாதம் இது? அப்ப நீங்க எப்படி என்ன ஒரு ஐடியாலஜியோட நீங்க இருக்கீங்க? இன்னைக்கு எல்லார் வீட்லயும் வந்து கறிக்காக கோழி வளர்க்குறாங்க, ஆடு வளர்க்குறாங்க. என் வீட்டுல கறிக்காக மாடு வளர்த்து பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது கோழி பண்ண கறிக்காக கோழி பண்ண இருக்கு, ஆட்டு பண்ண இருக்கு. மாட்டு பண்ண கறிக்காக எங்கேயாவது இருக்கா? மாடு உணவு, கறிக்கான உணவு கிடையாது. அது இன்னைக்கு நம்மளோட வாழ்வாதாரத்துக்கான உயிர். இன்னைக்கு ஒரு பசுமாடு வந்து இந்த ஆடு மாதிரியோ பன்னி மாதிரியோ கோழி மாதிரியோ பல குட்டிலாம் போடாது. அது நம்மள மாதிரி 10 மாசம் 11 மாசம் அது தரிச்சு அது குட்டி போடுறது. அதே போல அந்த மாட்டு சாணம், மாட்டோட மூத்திரம், இது எல்லாமே வந்து மண்ணுக்கு எரு. நீங்க பிளான் பண்ணி எங்களோட அந்த பசுமாட்டையோ இந்த காளமாட்டையோ அழிச்சிட்டீங்கன்னா இந்த மண்ணை மலடாக்கிடலாம். இந்த மண்ணை மலடாக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த வெளிநாட்டுல இருந்து இந்த வெள்ளைக்காரன் கொடுக்குறான் பாருங்க, இந்த எருது, இந்த உரம், கெமிக்கல் ஃபெர்டிலைசரு இதெல்லாம் போடுறான். இன்னைக்கு வரைக்கும் விவசாயி வந்து நீங்க இன்னமும் கிராமத்துக்குள்ள போய் பாருங்க, நான் எதுக்குங்க உரம் வாங்கணும், மாட்டு சாணி மாட்டு முதற்று கலந்து எரு தயாரிச்சானா தூக்கி மண்ணில் போட்டோன்னா விளைஞ்சிட்டு போங்கன்னு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதா இன்னைக்கு மாட்டுக்கறி தின்னுன்னு பண்ற கூட்டம்லாம் என்னத்து கூட்டம்? இதெல்லாம் இந்த மாதிரியான திட்டமிட்டு இந்த நம்மளோட மண்ணை அழிக்கணும்னு நினைக்கிறவன் தான் இந்த மாதிரி மாட்டுக்கறியை திங்கணும்னு சொல்லுவான். நான் வீட்டுல வந்து தன்னோட வீட்டுல ஒரு உயிரா வளர்றதா வந்து மாடுங்கிறது, தான் வீட்டுல தாம்புள்ள எப்படியோ அந்த மாதிரி வளர்றதா மாடுங்கிறது. அப்ப நீ வந்து மாட்டை வெட்டி திங்கணும்னு நீ எதுக்கு சொல்லுவ? நீ என்ன கருமத்தையோ தின்னுட்டு போ, நீ எதையோ தின்னுட்டு போ. ஏன் வந்து அதை வந்து எங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு என் உணவு என் உரிமைன்னு போட்டோ ஏன் எடுத்து போடுற? நீ போறியா? மாட்டுக்கறி விக்குது, இன்னைக்கு தெருக்கு தெரு மாட்டுக்கறி விக்குது. நாங்க என்ன எங்கேயாவது போய் நீ ஏன்டா மாட்டுக்கறி விற்கிறேன்னு கேட்கறமா? உனக்கு எந்த கருமத்தை திங்கணும்னு தோணுதோ நீ தின்னுட்டு போயிட்டே இரு, அதை பத்தி நான் கேட்கலாம். ஆனா எங்களை திங்க சொல்லி கட்டாயப்படுத்துறதோ எங்க முகத்துக்கு முன்னாடி நீட்டிக்கிட்டு அதை இது பண்றதோ வந்து இது வந்து அப்பட்டமான வந்து எங்களோட உணர்வுகளை வந்து புண்படுத்துறது. அப்படி செஞ்சா நான் இனிமே என்ன சொல்றேன், இந்த பீஸ் மனசு பண்ணி யாரெல்லாம் வாய் பேச்செல்லாம் சரிப்பட்டே வராது, அடிச்சு பல்ல ஒட்டைக்கணுங்கிறேன். இனிமே இந்த இந்து மக்களுக்கு எதிராக எவனுக்காவது பேசணும், எங்க கோவிலுக்கு எதிராக பேசணும்னாலே பயப்படணும். அது மாதிரி அடிச்சு பல்ல உடைச்சாதான் இவனுங்களுக்குலாம் வந்து இனிமே அறிவு வரும்.
நீ வந்து ஒரு சமூக போராளினா நீ என்ன சோஷியல் காஸ்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னா அதை தான் நீ பண்ணணும். அப்ப நீ வந்து எங்களோட மத உணர்வுல நீ இது பண்றீங்கன்னா என்ன அர்த்தம் உனக்கு? அது அப்ப கோவில் வந்து பெருமாள் வந்து மாட்டு கொழுப்பை போட்டு உங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்னாருங்கிறியா? என்ன திமிரான பேச்சு இது? அப்ப நாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம், எங்களை அதே தான் இந்த யூடியூப் ப்ரொடியூஸும் பண்ணான், நடராஜரை வந்து கேவலப்படுத்துறது இது பண்றது. அப்போ அவன் என்னத்துக்கு அவன் மேல எத்தனை இடத்துல கேஸ் போட்டோம்? இன்னைக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு திமுக இருக்கிறவங்கள பத்தியோ இல்ல வேற எதுல இருக்கிறவங்கள பத்தியோ ஒரு ட்வீட் போட்டா போதும், நைட்டு 2 மணிக்கு போலீஸ் போறது, அவங்க வீட்டுக்கு 3 மணிக்கு போலீஸ் போறது. இதே இந்த யூடியூப் ப்ரொடியூஸ் மேல எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்? எங்கேயாவது யாராவது எடுத்துக்கிட்டாங்களா? அவன் மேல எஃப்ஐஆர் போட்டாங்களா? இந்த ராஜா வந்து இந்துக்கள்னால விபச்சாரி மகன்கள்னு பேசினாரு. அதுக்கு எவ்வளவு இடத்துல நாங்க போராட்டம் பண்ணோம்? எத்தனை இடத்துல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்? யாராவது கம்ப்ளைண்ட் எடுத்தாங்களா? அப்ப இன்னைக்கு இந்த அரசாங்கம் யாருக்கு எதிரான அரசாங்கமா இருக்கு? முற்று முழுக்க இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கமா இருக்கு. இந்து மக்களோட உணர்வுகளை புண்படுத்துற அரசாங்கமா இருக்கு. இதோ இப்ப அடுத்து வந்து அதே இந்த நெய் சப்ளை பண்ற நிறுவனம் தான் வந்து பழனி கோவில்லையும் வந்து அவர் தான் வந்து அரங்காவலரா இருக்காருங்கிறாங்க. அப்ப திருப்பி சில பேர் கேள்வி எழுப்புறாங்க, அப்ப அடுத்து பழனியில கொடுக்குற பிரசாதத்துக்கும் என்ன நிலைமை, பதில் சொல்லுங்கன்னு கேட்டா உடனே அவங்க மேல கேஸ். இந்த இதுல வந்து பிஜேபியில இருக்க அவர் செல்வகுமார், வினோத் செல்வம்ஜி அவங்க மேல எல்லாம் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்களா? இதை தானே உங்களுக்கு பண்ண தெரியும். நீங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஏங்க இந்த பாருங்க, திருப்பதியில ரிப்போர்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி அநியாயமா நீங்க பேசாதீங்க, பழனி பஞ்சாமிரதத்தோட லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் இருந்தாங்க, இந்த மாதிரி பேச அப்படி சொல்றது தானே நியாயம்? அது என்ன கேஸ் போடுறது நீங்க? அப்ப இந்த மாதிரி எங்க எதிராக பேசுறாங்க, அவன் மேலே கேஸ் போடு. நீ பிஎஸ் மானுஸ் மேல கேஸ் போடு. இந்துக்களோட உணர்வுல புண்படுத்திட்டான், 2 மதங்களுக்கு இடையே வந்து இது வன்முறையை தூண்டும் மகள பேசினாருன்னு சொல்லி கேஸ் போடுறீங்கல்ல, அது மாதிரி அவங்க மேல போடுங்க. ஏன் போட மாட்டேங்கிறாங்க? அப்ப இது யாருக்கு எதிரான அரசு? இந்துக்களுக்கு எதிரான மதவாத அரசு இந்த திமுக. அது நமக்கு தெளிவா நல்லா தெரியுது. இதுக்கு அடுத்து இந்த சீமான், இந்த திருமாவளவன், இவங்கெல்லாம் யாருன்றது இன்னைக்கு அவங்களோட மூஞ்சில தெரிஞ்சுட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு கருத்து சொல்ல விருப்பம் இல்லைன்னா வாயை முடிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நான் கருத்து சொல்லிதான் தீர்வு இருக்கு. திருமாவளவன் என்ன சொல்றாரு, இனிப்புகள்ல எல்லாமே சாக்லேட்ல இந்த மாதிரி ஐட்டத்துல எல்லாமே வந்து விலங்கு கொள், இனிப்புங்கிறது சாக்லேட்டுங்கிறது ஒருத்தன் கடையில போய் தேடி வாங்கி திங்கிறது. அங்க நீ என்ன இருக்கும் ஒருத்தன் தெரிஞ்சு திங்கிறான், தெரியாம திங்கிறான், அது அவனோட சம்பந்தப்பட்டது. ஆனா கோவிலுக்கு யார் தான் போறா? இந்துக்கள் தான் போறோம், பக்தர்கள் தான் போறோம். அது ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய கோவில். அந்த கோவில்ல போய் நீ வந்து நெய்ல வந்து நீ மாட்டு கொழுப்பை கலந்து கொடுப்ப அப்படின்னா எதுக்கு எதை கம்பேர் பண்றீங்க? இன்னும் சில அறிவாளிகள் ரொம்ப அறிவுஜீவி மாதிரி, நீங்கெல்லாம் வந்து நெய் கொழுப்புல மாட்டு கொழுப்பு கலந்ததுக்கே இப்படி பேசுறீங்க, நாங்கெல்லாம் கோவில்லேயே கறி விருந்து வச்சு திங்கிறோம். அட பைத்தியக்காரனே, எல்லா கோவில்லையும் ஆடு தான் வெட்டுறாங்க. எந்த கோயிலாவது மாடு வெட்டி நீ பார்த்திருக்கியா? கருப்பசாமிக்கோ ஐயனாருக்கோ முனீஸ்வரனுக்கோ ஆடுதான் வெட்டுவாங்க, கோழி தான் வெட்டுவாங்க. எந்த கோவில்ல மாடு வெட்டியிருக்காங்க? எல்லா கோவில்லையும் மாட்டு பால்ல இருந்து எடுக்கிற நெய் விளக்கு எரியும். எங்கேயாவது மாட்டு கொழுப்புல நெய் விளக்கு எரிஞ்சு பார்த்திருக்கியா? எதுக்கு எதை கம்பேர் பண்றீங்க நீங்க? சிறு தெய்வம் நீங்க சொல்றீங்களே, நீங்க எல்லாம் பெருதெய்வம், இது வந்து சிவன் விஷ்ணுங்கிறதெல்லாம் பிராமணர்களோட கோவில், இதெல்லாம் வந்து சிறுதெய்வ கோவில், எங்க சாமி எல்லாம் கெடா வெட்டுற சாமி, ஐயனாரு முனுசாமிங்கிறியே. கருப்பசாமிங்கிறது யாரு? கிருஷ்ணரோட வடிவம் தான் கருப்பசாமிங்கிறது. மாசி பெரியண்ண சாமிங்கிறது யாரு? சிவனோட அம்சம் தான் அவரு. யாரை நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க? எங்களுக்கு வழிபடணுமா? எங்களோட முன்னோர்களை நாங்க வழிபட்டப்போ கெடா வெட்டணுமா, கோழி வெட்டணுமா, நாங்க வெட்டுவோம். எந்த சிறுதெய்வ கோயில்ல இன்னைக்கு மாடு வெட்டி கும்பிடுறாங்க? அப்ப நீ எப்படி எங்களோட இதை எதுக்காக எங்களோட கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு, எங்களோட தமிழர்களோட பண்பாட்டை அழிக்கிறதுக்கும் ஒரு வாழ்வியலை அழிக்கிறதுக்கும் ஒட்டுமொத்தமா நீங்க கூட்டமா களை இறங்கிருக்கீங்க. அடுத்து இந்த சீமான் பேசுறாரு, நான் தமிழனா ஊனு. அவர் என்ன சொல்றாரு, எவனும் செத்து பேர்ல இல்ல, எல்லாம் உயிரோட தானே இருக்கான். அப்ப செத்து போயிட்டாதான் இவர் குதிப்பாரா? செத்து போனானே லட்சமா ஸ்ரீலங்கால அவங்க பேரை சொல்லி தானே இன்னைக்கு நீங்க சோறு வளர்த்துக்கிட்டு இருக்கு, வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஐயோ என் தமிழனும் உயிர் போயிருச்சு அப்படின்னு உயிரை வச்சு விளையாடி இன்னைக்கு ரிசுசு கார்ல போறாரு, மாசம் 2.5 லட்சம் ரூபாய் கார்ல இருக்கிறாரு. இன்னைக்கு இன்னும் அந்த தமிழினத்துக்கு என்ன நியாயம் கிடைச்சிருக்கு? ஸ்ரீலங்கால இருக்க தமிழர்களுக்கு என்ன இது பண்ணிருக்காங்க? இன்னைக்கு பாஜக மோடி அவர்கள் போய் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நீங்க நாங்க தமிழர்கள் வாழ்வியலை மீட்டெடுப்போங்கிறீங்க. என்னத்த மீட்டெடுத்தீங்க? தமிழர்கள் வாழ்வியல்ல அந்த பசுவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. இவரே சொன்னவர் தான், நான் மாடை வளர்க்கறதே வெட்டி திங்கதாண்டான்னு. சொல்லுங்க, ஒரு தமிழன், உண்மையான தமிழன், வீட்டுல மாடு வளர்க்குறவன் என் மாட்டை வெட்டி திம்பேன்னு யாரையாவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாட்டை விட்டு நான் வெளியே போயிடுறேன். யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. மாடு செத்து போச்சுன்னா வீட்டுல ஒரு பெரிய காரியம் நடந்த மாதிரி துக்கம். அந்த மனுஷன் செத்து போனா என்ன துக்கம் அனுஷ்டிப்பாங்களோ அதை அனுப்பிப்பாங்க. கிராமத்துல உள்ள எல்லாரும் வந்து துக்கம் விசாரிப்பாங்க. மாடு செத்து போனா இவங்க மாடு வளர்க்கறதுக்கே மாடை வெட்டி திங்கதான்னு பேசுற கூட்டத்துக்கு என்ன தமிழர்களோட வாழ்வியலை பத்தி தெரியும்? அப்ப நீங்க எல்லாம் யாரை ஏமாத்தி திங்க வந்து வயிறு வளர்க்கறதுக்காக தமிழர்களை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறீங்க நீங்க. அப்ப எப்படி நீங்க வந்து பேசுறீங்க? நான் என்ன சொல்றேன், நீ ஒரு அரசியல் தலைவர், நான் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும். அந்த கருமாந்தமுறை வாய முடிட்டு போய் தொலை, எனக்கு சம்பந்தமே இல்லை. இவனுக்கு இந்து பயிர்களாவே எனக்கு பிடிக்காது, சாமி கும்பிட்றனாவே எனக்கு பிடிக்காது, எக்கடோ கொட்டு ஒளிங்கடா, என்கிட்ட கேட்காதீங்கன்னாட்டு போ. அப்ப என்ன சம்பந்தமே இல்லாம வந்துட்டு அவனு செத்து பேர்ல இல்லைன்னா அப்ப செத்து போறவங்க மட்டும் தான் நீ குரல் இருப்பியா? நீ எங்களுக்கு எவ்வளவு மனசு வேதனையா இருக்கு. நாங்க சாப்பிட்ட லட்டுல வந்து இன்னைக்கு ஒரு மாட்டு கொழுப்பை கலந்துருக்கானுங்க அப்படின்றப்ப எங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கு. நாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க, நாங்க நான்வெஜ் சாப்பிட்றோம். ஆனா இந்த புரட்டாசி மாசம் முழுக்க நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். எந்த சனிக்கிழமையும் நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்.
அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு நாங்க பெருமாள் கோயிலுக்கு போகணும்னா நாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் விரதம் இருந்து நாங்க திருப்பதி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அப்படி இருக்கப்ப அந்த கோவில் பிரசாதத்துல எங்களுக்கு இருக்குங்கிறப்ப எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. அப்போ நீங்க வந்து ஒண்ணு அது இல்ல தப்புன்னு அதை தெளிவுபடுத்தணும், இல்ல அதை தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், இது தப்புன்னு சொல்லணும் இல்லையா? வாயை மூடிட்டு இருக்கணும். தேவையில்லாம எங்களோட உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி திரும்ப திரும்ப தூண்டி விடுற மாதிரி பேசினா நிச்சயமா இதுக்கான விளைவுகளை வந்து அவங்க சந்திச்சே தீரணும். மேம், ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து இது வந்து மறுக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு, இது நாங்கள் அப்படிலாம் பண்ணவே கிடையாது. அதுவும் இல்லாமல் மோடி அவர்களுக்கு இப்போ லெட்டரும் போட்டிருக்காரு, இந்த மாதிரி வந்து சந்திரபாபு நாயுடு எங்கள் மேலே வீண் பழி போறாரு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இன்ன வரைக்குமே அது வந்து கலக்கப்பட்டுச்சா கலக்கப்படலையான்ற முழுவதுமா ப்ரூவ் பண்ணப்படல. நாங்கள் என்ன சொல்றோம், கலக்கப்படலைன்னா எங்களுக்கு சந்தோஷம். கலக்கப்பட்டதா ஒரு ரிப்போர்ட் வருது, அப்போ அந்த ரிப்போர்ட்டை பொய் நிரூபிங்க, அதுதான் பண்ணணும். இன்னொன்று, ஜெகன்மோகன் ரெட்டி பீரியட்லயே அவர் இருந்தப்ப எத்தனை இடத்துல வந்து பஸ் டிக்கெட்ல பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து பைபிள் வாசகத்தை எழுதி கொடுக்கறது. ஒரு கவர்மெண்ட்ல தானே பஸ் கொடுத்து டிக்கெட், அதுல எப்படி பைபிள் வாசகம் வருது? திருப்பதியில டோக்கன் கொடுக்குற இடத்துல பின்னாடி பிளஸ் போட்டு வந்தது, அதெல்லாம் வந்து பிரச்சனையாச்சு நடுவில், தெரியுங்களா? அப்ப ஏன் இதெல்லாம் நடக்குது? எப்படி நடக்குது? இன்னைக்கு திருப்பதியில நீங்க திருப்பதி மேப் ஓபன் பண்ணி பாருங்க. திருப்பதிங்கிறது முழுக்கவே அந்த இடம் முழுக்கவே வந்து அந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடம் தான், முழுக்க பக்தர்கள் இருக்கிற இடம் எல்லாம். அங்க கீழே தங்கறது, டிக்கெட் கொடுக்கணும். திருப்பதியில அத்தனை சர்ச்சுங்க உருவாயிருக்கு புதுசா இவர் ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல. எப்படி இத்தனை உருவாச்சு? கோவில் அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் இருக்கிற இடத்துல இத்தனை சர்ச்சை எங்க நடக்குது, எப்படி உருவாகுது? இதையே மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு இந்து விரோத அரசு வருது, இல்ல ஒரு இந்த மாதிரி இருங்க வராங்க அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்க? மதம் மாத்துறதை மட்டுமே குறிக்கோளா வச்சுக்கிட்டு இங்க நம்ம கோயில்களை என்ன குழப்பத்தை உண்டு பண்ணலாம். நம்ம இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் வந்து மனசு வந்து நினைச்சிருப்பாங்க, ஏ போடா இந்த கோயிலுக்கே போகக்கூடாது, கோவிலுக்கு போறதுனால தாண்டா இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணானு. அதானே உங்களோட டார்கெட்டு. இங்க தமிழ்நாட்டில் என்ன பண்றீங்க? கோவிலுக்குள்ள போனா அவனை அடிச்சு துரத்தி எல்லாத்துக்கும் காசு வாங்கி நாயை விரட்டுற மாதிரி விரட்டி, சாமிக்கு முன்னாடி போனா நிக்க விடாம கரை முறைன்னு கத்தி வெளியே அனுப்பி, இனிமேல் கோயிலுக்கே வரக்கூடாது. இதுதானே உங்க பிளானு? இந்துக்கள்லாம் கோயிலுக்கு போகக்கூடாது. எதுக்குடா கோயிலுக்கு போனோம்னு மனசு வேதனைப்படணும். அப்படி நடந்துட்டா கோவில்கள் எல்லாம் பால் அடைஞ்சு போச்சுன்னா, மண்ணோட மண்ணா போயிருச்சுன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துரும். கோவில்கள் தான் இன்னைக்கு எங்களோட கலாச்சார மையமா இருக்கு, எங்களோட பண்பாட்டு அடையாளமா இருக்கு, நாங்க வாழ்ந்த வாழ்வியலுக்கான சாட்சி அங்க உட்காந்துருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் எப்படி வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது. எந்த தமிழ் மன்னனும் சர்ச்சு கட்டல, எந்த தமிழ் மன்னனும் இது கட்டல, மசூதி கட்டல. எல்லா தமிழ் மன்னர்களும் கோவில் தான் கட்டியிருக்கான். அப்ப தமிழர்கள்லாம் யாரு? இந்துக்கள். தமிழர்கள் மட்டும்தான், இந்துக்கள் மட்டும்தான் தமிழ்லயே பேர் வைக்கிறான். அப்போ எங்க தமிழுக்கும் எங்க தமிழர்களும் எங்க தமிழர்களோட வாழ்வியல் இருக்கணும்னா இங்க இந்துக்கள் இருக்கணும், இங்க கோவில்கள் இருக்கணும், இந்த பக்தி இருக்கணும். இதை அழிக்கணும்னு தானே நீங்க டார்கெட் பண்ணி நாத்திகம் பேசுறீங்க, சாமியை இழிவா பேசுறீங்க, கோவிலுக்கு வர விடாம பண்றீங்க. கோவிலுக்கு போறவன் முட்டா பைய, சாமியை கும்பிடுறவன் அயோக்கிய பைய, காட்டு மிராடின்னு எழுதி வச்சு கோவில் வாசல்ல உட்காடுறீங்க, அந்த சிலையை உட்கார வைக்கிறீங்க. அப்போ இந்த கோவிலுக்கு வரவனை தொடர்ந்து புண்படுத்திக்கிட்டே இருந்தா அவன் ஒரு ஸ்டேஜ்ல கோயிலுக்கு வரதை நிறுத்திடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க. நிச்சயமா அது நடக்காது. சனாதனம் அப்படின்னாலே அது ஆதியும் அந்தமும் இல்லாதது, எட்டர்னல், அதுக்கு முடிவே கிடையாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து இந்த சனாதன தர்மத்தை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க இறங்குறீங்களோ அதை விட பன்மடங்கு வீரியத்தோட அது வீரியத்தோட உயிர் பெற்றீங்களோ. ஏன்னா இன்னைக்கு அடுத்த தலைமுறை, இன்னைக்கு என்னோட பையன்களெல்லாம் நீங்களாம் என்னமா ஏதோ பேசிக்கிட்டே இருக்கீங்க, யார் கோயிலுக்கு எதிராக வேலை பார்க்கறா, எல்லாம் இப்படிலாம் சொன்னவங்க இன்னைக்கு அவங்க உத்து பாக்குறாங்க இளைஞர்கள். ஏன் கோவில்ல இதெல்லாம் நடக்குது? ஏன் என் கோவில்ல இப்படி கலப்படம் நடக்குது? நான் போய் சாமி கும்பிடுறேன், அப்ப என்னோட உணர்வுல ஏன் இவங்களாம் புண்படுத்துறாங்கிறத இன்னைக்கு அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு உங்களோட தோலை உரிச்சு சுயரூபத்தை நீங்க காமிச்சிருக்கீங்க. நீங்க எப்படி ஒரு கோரமான ரூபத்துல இருப்பீங்கன்றத இன்னைக்கு இளைஞர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் நினைப்பால, ஆமா இன்னைக்கு நம்ம அம்மா சொன்னது உண்மைதான், இத்தனை பேர் வந்து இந்து மதத்தை காப்பாற்றணும்னு சொல்றதெல்லாம் உண்மைதான், இவங்க எல்லாம் எப்பேற்பட்டவங்க. அப்ப இன்னைக்கு என் கோவில்ல நான் சாப்பிடுற பிரசாதத்துல ஒரு கலப்படம்னா நீங்க எல்லாரும் இப்படி கை கொட்டி சிரிக்கிறீங்கன்னா, நாளைக்கு என் கோவிலுக்கு ஒரு பிரச்சனை, எங்களோட தர்மத்துக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு எதிராக திரும்புவீங்களா மாட்டீங்களா? அப்போ இதை எங்களை இந்த வருங்கால தலைமுறையில் இருக்க இளைஞர்கள் உணர்வாங்க. அப்பதான் இது வந்து விடுகாலம் பிறக்கும். அதுக்காக தான் நடக்குது இதெல்லாம். எப்போ வந்து அதர்மம் வந்து ரொம்ப அநியாயமா தலை தூக்கி விரிச்சு ஆடுதோ அப்பதான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அடுத்த தலைமுறை வந்து முன்னேறி வந்து நிற்கும். அதுக்கான விஷயங்கள் தான் இது. ஆனா இவங்க நினைக்கிற மாதிரிலாம் இந்த எக்காரணத்தை கொண்டு வந்து இந்த சனாதன தர்மத்தை அழிச்சிடலாம், கோவில்களை இல்லாம பண்ணிடலாம், கோவிலுக்கு போக விடாம பண்ணிடலாங்கிறதெல்லாம் 800 வருஷமா 1000 வருஷமா 6 அடி உயரத்துல வாழை எடுத்துட்டு வந்து ஒண்ணு மதமாறு இல்ல தலையை வெட்டிடுவேன்னு சொன்னப்பே நடக்கல. இங்க இந்த மாதிரியான இவங்களுக்கு எல்லாம் வந்து அழுப்பங்களுக்காக வந்து யாரு இப்ப வந்து இந்த சனாதன தர்மத்தை எதுவும் அசைச்சு பார்க்க முடியாது. நிச்சயமா அது நடக்க போறது கிடையாது. இது வந்து ஒரு பெரிய நேஷனல் இஷ்யூவா இருக்கும்போது கூட பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் லைக் மோடி, அமித்ஷா, மற்ற நிறைய மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் யாருமே குரல் எழுப்பவே இல்லையா மேம் இதை பத்தி? நட்டா அவர்கள் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூப்பிட்டே பேசியிருக்காங்க. இந்த இஷ்யூக்கு என்னன்றது ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் வேணும், ரிப்போர்ட் கொடுத்து இது என்னன்றதை கரெக்டாக பாருங்கன்றதை அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், நேஷனல் லெவலில் நீங்கள் பேசப்படுதுன்னு சொல்கிறீங்க,
எல்லா நேஷனல் மீடியாவும் இதை பத்தி வீடியோ போட்டுட்டு இருக்கான், டிபேட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஊர் மீடியாக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? உதயநிதி பையன் துபாய் சென்றார், இவருக்கு வேலுமணி அவர்களுக்கு மேல வழக்கு தொடர்த்திருக்கு அதிமுக திமுக. இவங்க என்ன பண்ணாங்க, துரைமுருகன் ஏன் கோவமா எந்திரிச்சு போனாரு, இவங்க டிபேட் எல்லாம் இதுதான் தேவையா? யாராவது இது ஏன் நடக்குது, இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எத்தனை பேர் இங்க டிபேட் பண்ணியிருக்காங்க? ஏன்னா மக்கள்கிட்ட அதை கொண்டு போய்க்காம பார்க்கணும். இவங்களுக்கு வெகுஜன ஊடகங்கள் மூலமா இது மக்கள்கிட்ட போயிருச்சுன்னா 10 பேர் கோவப்பட்டானவே இவங்களுக்கு பிரச்சனை. அதனால மக்கள்கிட்ட கொண்டு போகாம இவங்க அப்படியே வேற எதையாவது அப்படியே கொண்டு போகணும் அப்படின்றதுல இவங்க குறிக்கோளா இருக்காங்கன்னா, இந்தியா முழுக்க இந்த விஷயம் இன்னைக்கு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா திருப்பதி அப்படின்றது உலகம் முழுக்க பக்தர்கள் வந்துட்டு போற இடம். நாட் ஓன்லி இந்தியா, உலகத்து முழுக்க இருந்து பக்தர்கள் வந்துட்டு போற இடம். இப்ப அடுத்ததுல மும்பையில இந்த திருப்பதியில லட்டு இந்த மாதிரி கலந்ததுக்காக எங்களோட உணர்வுகள் புண்பட்டு இருக்குன்னு சொல்லி அங்க ஒரு போராட்டத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. போராட்டத்துக்கு நாங்கள் இந்துக்கள்லாம் ஒன்று கூடி நாங்கள் எங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இங்கே இந்து முன்னணி இப்போ இந்த வர சனிக்கிழமை எல்லாரும் அவங்கவுங்கள அந்த பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலில் போய் சதுர்கா உடைங்க, இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு நீயே தண்டனை கொடு அப்படின்னு சொல்லி போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்க கேலி பண்ணலாம். அப்போ உங்க கடவுள் எதுக்கு கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா, அப்போ உங்க கடவுள் என்ன இது பண்ணாரான்னு. இது கடவுள் தண்டனை கொடுக்கறதுக்கும் நாங்கள் கேட்குறோம். இன்னொன்று, எத்தனை பேர் அங்கே கூடி நிற்கிறோங்கிறப்ப உங்களுக்கு நாங்கள் காட்டணும். எத்தனை பேர் உணர்வோடு அங்கே ஒன்று கூடியிருக்கோம், எங்களுக்கு வலிக்குது, நீங்கள் பண்ண காரியம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றத நாங்கள் உணர்த்துறதுக்காகவும் இந்த மக்கள் நிச்சயமா அங்கே ஒன்று கூடி அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிற விதமா அந்த கோவிலில் போய் சதுர்காயை அடிக்கணும் அப்படின்றது எல்லாரோட வேண்டுகோளாகவும் இருக்கு. அடுத்தடுத்து இனிமே அதுக்கான இதுலையும் இது பண்ணுவாங்க. இது ரிப்போர்ட் இன்னும் டீட்டெயில் ரிப்போர்ட் வரணும். இது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய தப்பு தண்டனை கொடுக்கும். எங்களோட விஷயம் என்னன்னா, இந்த ரிப்போர்ட் உண்மையா பொய்யா, இது நடந்துச்சா நடக்கலையா எதுவுமே தெரியாம இவனுங்களாம் உள்ள இப்படி கொக்கரிக்கிறானுங்க அப்படிங்கிறப்பதான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன அவ்வளவு வன்மம், அப்படி என்ன அந்த அதுல சில பேர் அவன் பாப்பான் தான் பண்ணியிருப்பான், பாப்பான் தான் எல்லாம் பண்ணியிருப்பான். இது பாப்பா லட்டு தான் உருட்டுறாங்க உட்காந்துக்கிட்டு. நெய்யை கொடுத்தது யாரு? திண்டுக்கல்ல இருந்து போயிருக்கு நெய். எல்லாத்துக்கும் பாப்பான் தான் உங்களுக்கு காரணமா? ஏன்னா அவங்க தானே ஊர் கழிச்ச வயன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் பாப்பான்னு அவங்க கிட்ட பேர வேண்டியது. இது ஒரு குரூப் தனியாக கிளம்பிட்டு இப்படி ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒன்று இதுக்குள்ள உள்ள புந்து பொய்யை பரப்ப வேண்டியது, ஏதாவது கலவரத்தை உண்டாக்க வேண்டியது, இல்லைன்னா இந்துக்களை இழிச்சு பழிச்சு பேச வேண்டியது, அவமானப்படுத்த வேண்டியது, அசிங்கப்படுத்த வேண்டியது. இதே திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயலில் இந்த தண்ணியில மலத்தை கலந்தாங்கல்ல, அதுக்கு இவர் பதில் பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நெய்யில மாட்டுக்குழப்ப கலந்த பத்தி பேசுறதுக்கு ஒரு என்ன இருக்கு? நீங்க அசிங்கமான பொம்மைகள் இருந்தா கோவில்ட்டீங்க, அப்பயே உங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. எப்பா நான் எனக்கு இவங்கெல்லாம் மூட நம்பிக்கைக்காரங்கப்பா, நான் மிகப்பெரிய பகுத்தறிவுவாதிப்பா, எனக்கு இதுக்கு சம்மந்தலை பண்ணி நீங்கள் போயிருந்தீங்கன்னா கூட உங்கள் மேலே மரியாதை வந்துடும். இனிப்புகளில் சாக்லேட்லாம் கலந்தா இருக்குன்னா என்ன அர்த்தம் அது? இந்த இவர் சொல்கிறாரு இந்த சீமான் சேயோன் மாயோன் அப்படின்னு நம்ம புதுசாக இவர் தான் தமிழையர் தான் கண்டுபிடிச்ச மாதிரியா முப்பாட்டை முருகன் அப்படின்னு சொல்லி கூவிட்டு இருக்கிறாருல. மாயோன் யாரு? கிருஷ்ணர் தானே. கிருஷ்ணர் மாட்டுக்கறி தின்னாரா? கிருஷ்ணர் மாட்டுக்குள்ள போய் ஊற்றி நெய்யை லட்டு பிடிக்க சொன்னாரா? எவனும் செத்து போயிடுறது இல்லைன்னு கேட்குறாரு. இவங்க ஐடியாலஜி என்ன பாருங்க. இப்போ அப்போ இப்படி எல்லாம் இந்த மாதிரி ஒரு குழப்பவாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு இங்க இந்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த இந்துக்களும் என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதே ஒன்றும் புரியல எங்களுக்கு. மேம் பேசும்போது வார்த்தை சொன்னீங்க, உதயநிதி ஸ்டாலினோட பையன் ஃபாரின் படிக்க போறாருன்று. அதுல ஒரு படிக்க போறதுல உங்களுக்கு என்ன மேம் ப்ராப்ளம்? அதுல எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவர் எங்கேயோ போட்டோம், அப்புறம் நீங்க சொல்றீங்க மாநில உதயநிதி பேசுறாரு எங்க தாத்தா கொண்டு வந்த சமச்சீர் கல்வி மாதிரி ஒரு பெஸ்ட் கல்வி உலகத்திலே இல்லைன்னு. அப்புறம் நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் அந்த கல்வியை படிக்க மாட்டேங்கிறீங்க? உதயநிதி சமச்சீர் கல்வி படிச்சாரா? கனிமொழி அக்கா சொல்றாங்க மாநில கல்விக் கொள்கையை யாரும் கேவலமா பேசக்கூடாது, நாங்கள்லாம் மாநில கல்விக் கொள்கையில படிச்சோன்னு கனிமொழி அக்கா அவங்களையும் சேர்த்துக்கிறாங்க. கனிமொழி அக்கா படிச்சது எங்க? சர்ச் பார்க் கான்வென்ட்ல. சர்ச் பார்க் கான்வென்ட்ல சமச்சீர் கல்வி சொல்லி கொடுத்தாங்களா? மாநில பாடத்திட்டம் நடக்குதாங்க. சர்ச் பார்க் கான்வென்ட்ங்கிறது என்னது? ஒரு கிறிஸ்துவ முறைப்படி படிப்பது பண்றது. அங்க என்ன சிலபஸ்? அங்க யாரை ஏமாத்துறீங்க நீங்க? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பையனை இங்க சமச்சீர் கல்வியில படிக்க வைக்க வேண்டியதானே? நீங்க உலகத்திலேயே சிறந்த நாகரிகம் கொண்ட தமிழ்நாட்டுல சமச்சீர் கல்வி எங்க தாத்தா கொண்டாந்துதான் இங்க தமிழர்களுக்கே விடிவு காலம் இருந்துச்சு, இஸ்ரோ சிவன்லாம் எல்லாம் இதுதான் வந்தாருன்னு சொன்னார்ல. அப்பயும் உங்க பையனை ஃபாரின் அனுப்புறீங்க படிக்கிறதுக்கு. அப்ப இங்க இருக்கிற ஏழைகள் மட்டும் நீங்க ஹிந்தி படிக்க கூடாதும்பீங்க. ஒரு கேவலமான ஒரு சிலபஸை கொண்டாந்து வச்சுக்கிட்டு கலைஞரையும் அண்ணாவையும் பெரியாரையும் படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும். இங்க எங்க ஏழை பிள்ளைங்கலாம் நீங்க உங்க பிள்ளைங்களாம் நல்ல சிலபஸ் படிக்கிறதுக்கு ஃபாரினுக்கு அனுப்பி விட்டுருவீங்க. ஏன் அப்ப ஃபாரினுக்கு அனுப்புறீங்க? தமிழ்நாட்டு கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டியதுன்னு சார். அதை தான் நாங்கள் கேட்குறோம். இப்ப பாருங்க இங்க சென்னையில ஸ்கூல்ல இடம் இது இல்லைன்னு சொல்லிவிட்டு அம்மா உணவகத்துல கொண்டு போய் ஸ்கூலை வச்சு நடத்துறாங்க. ஸ்கூலுக்கு இடம் இல்லை அம்மா உணவகத்துல. நீங்க ஒரு ஸ்கூல் ப்ரெமிசஸ்னா எப்படி இருக்கணும்? தேவையில்லாதவங்க அந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது, போகக்கூடாது. குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அம்மா உணவகத்துக்கு யார் யாருன்னா வருவாங்க, எல்லாம் வருவாங்க. சின்ன சின்ன குழந்தைகள் அங்க இருக்கு. அந்த குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு? ஸ்கூல்னா தனியாக கேட் இருக்கும், ஒரு வாட்ச்மேன் இருப்பாரு. யார் வரீங்க, யார் போறீங்க, குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் என்ன பேரை கேட்டு நீங்க உள்ள அனுப்புவீங்க. அம்மா உணவகத்துல கொண்டு போய் நீங்க ஸ்கூல்ல வைக்கிறீங்களே, அங்க சாப்பிட வரவேன் அப்படியே போய் அங்க இருக்க அந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏன்னா ஏழை பிள்ளைங்க
கேள்வி கேட்க நாதி கிடையாது. இங்கே வந்து ஏழை பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு இடம் இல்லாமல் அம்மா உணவகத்தில் போய் உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பீங்க. ஆனால் இவங்க வீட்டு பேர பிள்ளைலாம் துபாய்க்கு போவாங்க மேல் படிப்பு படிக்கிறதுக்கு. இதுதான் இவங்களோட திராவிட மாடல். இதுதான் இவங்க சமூக நீதி. பார்த்துக்கோங்க, இதுதான் இவங்க சமூக நீதி. சமூக நீதினா இவங்களுக்குன்னா இவங்கெல்லாம் எல்லாம் உயர் படிப்பு படிக்கிறதெல்லாம் வந்து ஃபாரின்ல படிப்பாங்க. இதே ஏழை வீட்டு பிள்ளையெல்லாம் படிக்கிறதுக்கே ஸ்கூல் இல்லாமல் அம்மா உணவகத்தில் உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க. இதுதான் அவங்க சமூக நீதி. மேம், இப்போ துணை முதல்வராக வரத உதயநிதி வந்து கிட்டத்தட்ட அறிவிக்க போறது தெரிய வந்துருச்சு. இதனால திமுக சலசலப்பு இருக்கா? ஏன்னா துரைமுருகன் அந்த கேள்வி இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு டென்ஷன் ஆகி போறாரு. இன்னொரு பக்கம் வந்து பொன்முடி அவர்கள் அவர் வந்தாருன்னா துணை முதலமைச்சர் ஆனார்னா இளைஞர்களை வழிநடத்தி எங்கேயோ தமிழ்நாட்டை கொண்டு போயிடுவாரு அப்படின்னு ஒரு பக்கம் இவருக்கு போயிட்டு இருக்காரு. அவங்களுக்குள்ளேயே சலசலப்பு இருக்கா? அதுதான் தெரியுதுங்க வெளிப்படையாவே. நாங்கள் பல இடத்துல சொல்லிருக்கோம். நாங்கள் என்ன சொல்றோம், துணை முதலமைச்சர் அடுத்து முதலமைச்சராகவே அறிவிச்சிருங்கிறோம். அதை தானே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. முதலமைச்சராகவே டிக்ளேர் பண்ணிட்டு போங்க. இப்போ என்ன அவர் தானே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அன்னைக்கு போயிட்டு எல்லா எல்லா துறைகளிலும் இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து சந்திச்சேங்கிறாரு. இவர் வந்து ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர். விளையாட்டுத்துறைக்கு சம்பந்தமான ஐஏஎஸ் அதிகாரி தானே இவர் சந்திக்க முடியும். இவர் எப்படி எல்லா துறைக்குமான அமைச்சர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவர் எப்படி சந்திக்க முடியும்? அந்தந்த துறை அமைச்சர்களுக்கு தானே அந்த பவர் இருக்குது. முதலமைச்சருக்கு அந்த பவர் இருக்குது. இவர் எப்படி எல்லா துறை அமைச்சர்களையும் எல்லா துறை ஐஏஎஸ் அதிகாரிகளையும் நான் சந்திச்சு வந்து பேசினேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி சொல்றாரு. அப்போ இதுக்கு என்ன புரோட்டோகால் இருக்குது? இது என்ன ஒரு தமிழ்நாடு அரசா இல்லை இவங்க வீட்டு குடும்பமா? எப்போ எங்கள் அப்பா வேலை முடியல, எதனா மளிகை கடையை நடத்துறீங்க, எங்கள் அப்பா வேலை முடியலங்க, நான் வந்து கல்லால் உட்காந்துக்கிறதுக்கு இப்போ ஆல்ரெடி அப்படி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாமே இவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. அவர் துரைமுருகன் வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு கடுப்பாக எந்திரிச்சிட்டு போறாரு அவர். இப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது, சலசலப்பு இருக்குது, யாருக்காக இருந்தாலும் இருக்கும். அவரே சொன்னார் பாரு, எவ்வளோ பேர் வந்து இதுக்காக அடிபட்டிருக்கான், உதப்பட்டிருக்கான், கொடி பிடிச்சவன்லாம் இருக்கான். நீங்கள் இன்னைக்கு வந்து முன்னாடி நீங்கள் ஒரு 4 வருஷம் உள்ளே வந்துவிட்டு உடனே கிடுக்கிட்டுன்னு எம்எல்ஏ ஆனார், அமைச்சர் ஆனார். இப்போ அடுத்து உடனே துணை முதலமைச்சர், அடுத்து முதலமைச்சர். அப்படின்னா அப்போ உள்ள ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு அந்த கடுப்பு வரதான் செய்ய காட்டுறாங்க. பொன்முடி அவர்கள் ஏன் சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி அவர் மேலே வந்து வழக்கு பதிஞ்சு அவரை பதவியை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிலாம் கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு. இப்போ அவர் அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு இதை வாங்கி வச்சுட்டு இங்கே இருக்கிறவங்களெல்லாம் அப்படியே தாஜா பிடிச்சாதான் அவர் காலத்தை ஓட்ட முடியும். அதனால அவர் யாரை பார்த்தாலும் கும்பிடு போட்டு தான் ஆகணும். அதனால அவருக்கு வேறு வழி கிடையாது. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு நியாயமாக பார்க்குறவங்களுக்கு இருக்கும்ல. ஏன்னா வந்து 4 வருஷம் ஆகுது, இன்னைக்கு இவங்க வந்து மேலே போயிட்டாங்கன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் எல்லாரும் கேட்கணுமா அப்படின்ற கடுப்பு அங்கே இருக்கிற சீனியர்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. மேம், கடைசி ஒரே ஒரு கேள்வி. கமல் அவர்கள், அதாவது பகுத்தறிவாதி, அவர் வந்து திரும்ப மறுபடியும் அவரே தலைவராக வந்து நியமிச்சிட்டாரு. இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டவும் செஞ்சிருக்காரு. அதில் பேசும்போது ஸ்நேகன் அவர்கள் வந்து எங்கள் தலைவர் அடுத்த வருஷம் களை இறங்குறாரு அப்படின்ட்டு எந்த இடத்துல மேம் களை இறங்குறதா இருக்குது? அது ஸ்நேகனே தெளிவாக சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவரே கஷ்டப்பட்டு டார்ச் எல்லாம் எடுத்து டிவிலெலாம் அடித்து உடைச்சாரு. ஏன் உடைச்சேன்னு கேட்டால் அது ஏன் டிவி நான் உடைச்சேங்கிறாரு. அப்போ அதை அவரை எடுத்து அது போட்டுக்கிட்டு என்னன்னா அவர் பேசணுமா பேசினார். கலைஞர் அவர்களை அவமானப்படுத்தணும் அப்படின்னா ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாலே போதுனாரு. இந்த அளவுக்கு நாங்கள் கூட அவரை அவமானப்படுத்தினது இல்லைங்க. பிஜேபியில் இருக்கவங்க கூட நாங்கள் இந்த அளவுக்குலாம் அவர் இது பண்ணதில்லை. எல்லாம் பண்ணிவிட்டு இவரே போய் தட்டால்னு அவர் காலில் விழுந்துவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி திருப்பி வந்து நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு காலம் வரும், இது வரும்னா அது எப்போ வரும் அப்படின்றது தெரியல. நீ ஏதாவது படுத்தே விட்டானையான்னு சொல்லி உளுந்து கும்பிட்டுட்டீங்க. அப்புறம் இவர் சொல்லியிருக்காரு கமல், நான் இன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இன்னைக்கானது கிடையாது, நாளைக்கானது அப்படின்னு இருக்காரு. என்னன்னா நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கிடைக்கிற ஒரு ராஜ்யசபா சீட்டு எம்பி சீட்டுக்கானது அப்படின்னு சூசகமாக சொல்கிறார் போல இருக்கு. மித்தபடி நீங்கள் தான் திருப்பி போய் இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமேன்னு நீங்கள் தான் திருப்பி போய் திமுகலேயே ஜாயின் பண்ணிட்டீங்களே. அப்புறம் என்ன நீங்கள் தலைவராக அறிவிச்சுக்கிட்டா என்ன, உங்களுக்குன்னு நீங்கள் ஏதாவது கொள்கையை சொன்னா என்ன, மாநாடு நடத்தினா என்ன, அது எல்லாம் திமுகவோட தானே. அதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு திருப்பி எல்லாம் பண்ணி அப்படியே உணர்ச்சி பொங்க எல்லாம் பேசிட்டு திருப்பி போய் நீங்கள் அங்கேயே ஜாயின் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணால் என்ன? இப்போ அங்கே அவங்க கட்சியில் சேர்ந்தா ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு எங்கேயாவது கொடுப்பாங்களான்னு, அதுவும் இந்த எம்பி சீட்டில் ஒரு சீட்டே கூட கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கூப்பிட்டா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி ஓடிப்பாங்க நின்றுக்கிட்டாரு. இதில் என்ன இவங்களுக்கு முதுகெலும்பு இருக்குது, சுயமரியாதை இருக்குது, என்னன்றதே ஒன்றும் புரியலை. பார்ப்போம் அடுத்து. இப்போ இந்த 26 எலெக்ஷனுக்கு எங்களுக்கு ஒரு சீட்டும் கொடுக்க வேணாங்க, நாங்கள் எங்கேயும் நிற்கல, எனக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பி மட்டும் கொடுத்துருங்க, ராஜ்யசபா சீட்டு மட்டும் கொடுத்துருங்க நிற்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக இப்போ இந்த சீன்லாம் போடுவாங்களா இருக்கும். ஓகே, சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். இளைய பாரத நேயர்களுக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி.